தாராளமாக வரண்ணே. ஆகாசு எப்போ செம்மு 25 எங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான். ஆமாம் உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. கால் வெள்ளம் வச்சிட்டாங்களா? அதெல்லாம் பேச புள்ள பேச நான் பேச நான் சொன்ன பேசுங்க. வஞ்சர மீன், வஞ்சர மீனோட வஞ்சர மீன் தினப்பாடு 1 கோடி மீன். இதான் 1 கோடி மீன். 1 கோடி வரும்பா இது. உடம்பு எல்லாம் எடுத்து கேள்வி கேட்பாங்க. 1 கோடி மீன் தான் என்னன்னா அதில் 1 கோடி மீன் இருக்கு அந்த சென்னையில். அதனால தான் மீன் வகை வந்து அழியாமல் இருக்கு. எண்ணிக்கை இல்லாத மீன் எண்ணிக்கவும் முடியாது அந்த சென்னையில் இருக்கிற மீன். அதனால தான் மீன் வகை அழியல. இதே குட்டி போடுறதா இருந்தா ஒரு மீனுக்கு 1 மீன் தான் வச்சுக்க. மீன் எப்பயும் அழிஞ்சிட்டு இருக்கும். ஒரு மீனுக்கு 1 லட்சம், பல லட்சம், 1 கோடி அப்படின்னு வரும்போது தான் மீன் இருக்குது கடலில். ஆனால் குட்டி போடுறதுலாம் காலி. ஆமாம், பாதி அது சாப்பிடு. அதுதான் அது முக்கால்வாசி 90% அது சாப்பிட்டு 10% தான் நம்ம சாப்பிட்றோம். ஷார்க்கு அதெல்லாம் குட்டி போடுறதுனால இன்னும் அழிஞ்சுனே வருது. மீனை சாப்பிட்டு தான் சின்னது பெருசு 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 சின்னதை பெருசு சாப்பிட்றோம். இந்த வஞ்சரத்தையே சொரா பார்த்துனா வெடுக்க முடியுங்க. தலையை மட்டும் விடுது. ரொம்ப மெலிச்சு பண்ணிட்டீங்க சார். பீஸா? ஆமாம், முன்னாடி கரெக்டாக போட்டீங்க. இது பெரிய பீஸ் சார். இதுதான் கரெக்ட். பெரிய பீஸ் சார் இது. நடுவில் வரும்போது உங்களுக்கு தெரியுமா? நடுவில் வரும்போது இன்னும் நைஸ் பண்ணிவிடுவேன். அகலம் வருது இந்த பாரு. இங்கே அகலம் கம்மியாகும், இங்கே அகலம் கம்மி, இங்கே கம்மி. அதேமாதிரி இது ரேட்டும் வந்து நடு பீஸு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அகலத்துக்கு ஏற்ற போல சைஸ் மாறல. சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும். ஓப்பா என்ன பண்ணுறேன்னா கற்றுக்கலாம். யார் இவன்? வேலை தம்பியா? போட கடைக்கு போடப்பையா இங்கே நிற்காத சொல்லிவிடு. அவனுக்கு இன்னும் போனே பண்ணல கேட்டா. நாளைக்கும் டல்லாக தான் இருக்குது. நாளைக்கு வருஷப்பிறப்பு. தமிழ் வருடப்பிறப்பு இல்லை. கவுச்சு ஆட மாட்டாங்களா? கோயிலுக்கு போவாங்க. ரொம்ப நைஸாக போட்டுருக்காங்க. பீஸா ஊக்கடிச்சுருக்காங்க. ஊக்கடிச்சுருக்காங்க. அதான் உடையுது. எது மொசப்பாருடா? மொசப்பாருடா. 3 லெதர் ஜாக்கெட். கடை போடலையா? போடுறதுனால தான் இங்கே வந்துருக்காங்க. ஆமா, அவங்க கடை போடுறதுனால தான் இங்கே வந்துருக்காங்க. கடை போடலையான்னு கேள்வி வேறு. ஒரு நாளைக்கு வஞ்சர தலை தான் சுண்ட வையா. 300 ரூபா தானே ஒரு தலை? 300 ரூபா. நீ 300 ரூபா போடு, வாங்கி போடு. சுண்டை வச்சு தலை டிப்புன்னு 200 ரூபா போடு. நீ
வாமா என்கிட்ட உனக்கு அந்த லாஸ் இல்லாத விற்கிறதுக்கு ஐடியா தரேன். ஏன் பேசினே போகிறேன்? நான் ஒரு தலையை 4 பீஸ் உனக்கு 6 பீஸ் போட்டு தரோம். 6 பீஸு 6 50 ரூபாய் வை போடுறேம்மா. நீ ஆமாம் உனக்கு நான் தானே போடணும். நீ வாங்க போகிறவா என்னம்மா வஞ்சிரம் 6 பீஸ் போட்டுக்கு ஒரு தலை குழம்புல வச்சு 50 ரூபா போடு 300 ரூபா வரலையா? வஞ்சிரம் தலை ஒரு நாள் சுண்டு வச்சுன்னா மறுபடியும் செல்லம்மா வஞ்சிரம் தலை சுண்டு வச்சுட்டான்னு கேட்பாங்க உன்னை நீ செய்கிற டேஸ்ட்டுக்கு. அதுதான் உன்னை பிக்கப் பண்ணி விடலான்னு பார்த்தா நீ போயின்னு இருக்கிற. ஆமாம் அது ரெடி பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கா. செல்லம்மாக்கா ஒரு நாளைக்கு வஞ்சிரம் தலை கொடுக்குறது நீ ரெடி பண்ணு. காசு அப்புறமா கொடுங்க வாங்க. இன்னைக்கு கிடையாதானா? இன்னொரு நாளைக்கு டெய்லி 4 தலை ஆர்டர் ஆகிடும். அப்புறம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்கிக்க. நாளைக்கு இன்னைக்கு ஆர்டர் ஆயிடுச்சு. இவர் நாளைக்கு தலை கொடுப்பாரு. திங்காம அது போட்டு வந்தோடனே கடைக்கு யாருமே போக மாட்டாங்க. அதுங்கிட்ட இந்த சைக்கிளில் ஒன்றுமே கிடைக்காது உனக்கு. சீக்கிரம் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. காலையில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நாஸ்டாவே கிடைக்காது. என்ன இப்போ இந்த 40 நாளைக்கு சத்தமாக சத்தமாக தான் வரும். நல்லா